சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 10 ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் இபிஎஸ் ஓய்வூதியம் கிடைக்குமா? தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விதிகள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஸ் ஓய்வூதியம் 10 ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் என்ன நடக்கும்? தனியார் துறையில் பணிபுரியும் பலருக்கும் இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் மற்றும் இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் குறித்து சரியான புரிதல் இல்லை. இவை இரண்டும் ஊழியர்களின் எதிர்கால நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களாகவும் இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் 12% ஒவ்வொரு மாதமும் இபிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. இதே அளவு நிறுவனமும் பங்களிக்கிறது. இதில் 3.67% செல்லும், அதாவது மீதமுள்ள 8.33% இபிஎஸ் மற்றும் இடிஎல்ஐ அதாவது காப்பீட்டு திட்டத்துக்கு செல்கிறது. மேலும் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் நிபந்தனை என்ன? ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஊழியர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் இபிஎஸ்க்கு பங்களிக்க வேண்டும். அதாவது 10 ஆண்டுகள் சேவை செய்த பிறகே இபிஎஸ் ஓய்வூதியம் பெறலாம். அதிகபட்ச ஓய்வூதிய சேவை 35 ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் ரூபாய் 15,000. அதன்படி மாதம் ரூபாய் 1,250 இபிஎஸ் பங்களிப்பு செய்யப்படும். மேலும் 10 ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் என்ன? ஒரு ஊழியர் 10 ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் அவர் ஓய்வூதியம் பெற முடியாது. ஆனால் 2 விருப்பங்கள் உள்ளன. அதன்படி ஃபார்ம் 10C வழியாக இபிஎஸ் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது ஸ்கீம் சர்டிபிகேட் அதாவது திட்ட சான்றிதழ் பெறலாம். ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்திருப்பவர்களுக்கு பின்னர் மீண்டும் வேலையில் சேரும்போது பழைய சேவை காலத்தையும் புதிய சேவையுடன் இணைத்து 10 ஆண்டுகளுக்கான தகுதி பெற முடியும். அதே நேரத்தில் நீங்கள் 10 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன் இபிஎஸ் பணத்தை திரும்ப பெற்றால் உங்கள் ஓய்வூதிய உரிமை முடிவடையும். இதன்படி இபிஎஸ் சலுகைகளை பெறுவதற்கான நிபந்தனைகள் என்ன? இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச சேவை காலம் 10 ஆண்டுகள். 58 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 50 வயதுக்கு பின் குறைந்த ஓய்வூதியத்துடன் முன்பே பெறலாம். மேலும் 60 வயது வரை ஓய்வூதியத்தை தாமதித்தால் ஆண்டுக்கு 4% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும். ஊழியர் இறந்தால் குடும்பத்தினர் ஓய்வூதியம் பெற தகுதி பெறுவர். மேலும் இபிஎஸ் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இபிஎஸ் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் சூத்திரமாக இபிஎஸ் சராசரி சம்பளம் பெருக்கல் ஓய்வூதியத்திற்கு தகுதியான சேவை வகுத்தல் 70. இதில் சராசரி சம்பளம் என்பது கடந்த 12 மாத அடிப்படை சம்பளம் பிளஸ் அகவிலைப்படி ஆகும். அதிகபட்ச சேவை காலம் 35 ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இபிஎஸ் ஓய்வூதிய தொகை எவ்வளவு? தற்போது இபிஎஸ்ஸில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 ஆகும். அரசாங்கம் அதை ரூபாய் 2,500 உயர்த்தும் முயற்சியில் உள்ளது. அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7,500 வரை கிடைக்கலாம். மேலும் இதில் முக்கிய குறிப்புகளாக இபிஎஸ் 1995க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும். 58 வயதிற்கு முன் ஓய்வூதியம் பெற்றால் வருடத்திற்கு 4% குறைப்பு ஏற்படும். 60 வயதிற்கு பிறகு பெற்றால் 8% வரை கூடுதல் தொகை கிடைக்கும். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரிந்திருந்தால் இபிஎஸ் ஓய்வூதியம் கிடையாது. ஆனால் ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்தால் எதிர்காலத்தில் புதிய வேலைகளில் இணைத்து ஓய்வூதிய தகுதி பெறலாம். எனவே பணியை மாற்றும் போது இபிஎஸ் சான்றிதழை வைத்திருப்பது முக்கியம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.